நாட்டு வைத்தியர் பச்சை முத்துட்டு இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த நேரத்துல அந்த ஆளை பத்தி பேசியா, பத்தி பேசியா, பச்சை முத்தாவது கிச்ச அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஏன் அடிக்குது? அந்த வைத்தியரையா, அந்த வைத்தியரா கண்ட கண்ட பச்சளை கொடுத்து பாட்டு பாடி ஊரை ஏமாத்திர நீங்க அதை தின்னுட்டு வரீங்க. 3000 பச்சளை இருக்கு, அதுல ஒரு பச்சளை சொல்ல சொல்லு தெரியாத, எல்லாமே நான் தான் சொல்லி கொடுக்குறேன். அதான் ஒரு நாள் பார்த்தேன், என் அழகுக்கும் அறிவுக்கும் அந்த இடம் தோதுப்படமான்னு திங்க் பண்ணி ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி அப்படி சரக்குன்னு கிழிச்சு அப்படி மூஞ்சில விட்டஞ்சிட்டனே. ஏண்டா புறம்போக்கு நாய, இவர் பெரிய மத்திய மந்திரி, ராஜினாமா கடிதத்தை எழுதி மூஞ்சில விட்டறிஞ்சிட்டு வந்துட்டான். உங்களை பத்தி நான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். பேச்ச மாத்தாதரா, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். ஏண்டா நான் கண்ட கண்ட பச்சளை அரைச்சு கொடுக்குறேன், அதையெல்லாம் அவங்க வாங்கி திருட்டு போறாங்க. நான் கண்ட கண்ட பாட்டு பாடுறேன், இல்ல அது மட்டுமா? அவனே ஏண்டா பேசுற, நான் பேசுறேன் கேட்டா. 3000 பச்சளை இருக்கும், அதுல ஒரு பேர் கூட எனக்கு சொல்ல தெரியாது. உனக்கு சொல்ல தெரியுமாடா? டேய் 3000 நீ சொல்லுவேடா, சொல்றா. அதானே, அது மட்டும் இல்ல. வாடா இங்க வாடா, உன்னுடைய படிப்புக்கும் அழகுக்கு என்கிட்ட இருக்கு உனக்கு வேக்குது இல்ல. நீ ரொம்ப அழகா இருக்கிறியடா. எங்க காட்டு மா எழுந்திரிமா, இவாமா இவா, இவன் மூஞ்சி பாரு, இவன் ரொம்ப அழகா இருக்கானா, போய் உட்கார். யோ இவன் அழகா இருக்கானா ஐயா? இவன் மூஞ்சியை பார்த்துட்டு சொரி நாய் கூட குலைக்காம ஓடுது. அது உங்கள்ட்ட இருக்கும் போது இப்ப அல்கேஸ் எல்லாம் என்கிட்ட வாலாட்டிட்டு ஓடி வருது. வாலாட்டுறது எதுக்கு? உன்னை கண்ட கண்ட இடத்துல கடிச்சு வைக்கிறது. பை பை, நான் உங்கள்ட்ட இருக்கும் போது ஆஃப் பேண்டோட இருந்தேன், இப்ப ஃபுல் பேண்டோட ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டேன். அதனால என் வாழ்க்கைய குறுக்கிடாதீங்க. ஓஹோ, என்கிட்ட இருக்கும் போது நீ ஆஃப் பேண்டோட இருந்த, இப்ப ஃபுல் பேண்டோட உன் ஃபேமிலியை செட்டில் ஆக்கிட்ட. உன் வாழ்க்கையில நான் வந்து குறுக்கிடுறேன். டேய், என்ன விட்டுட்டு வந்து நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிற. நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறேங்கிறத நான் பாக்குறேன்டா.